Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, நம்மளோட 30 days live weight loss challenge-ல இன்னைக்கு டே வந்து 22 ஆச்சு. டே 22 அன்னைக்கு என்னோட weight பார்த்தீங்கன்னா 78.200 இருக்கேன். 2 நாளாக வந்து அலைச்சல் ஹாஸ்பிட்டல் அங்கே எங்கேன்னு ஓடிட்டுருக்கேன். நான் அதில் வந்து டயட்டை சரியாக மெயின்டைன் பண்ணலை, சரியாக சாப்பிடவே இல்லை. நான் ரொம்ப மன அழுத்தம் இருந்ததுனால ஸோ அதனால் வெயிட்டு குறையுதா என்னன்னு எனக்கு தெரியலை. பார்க்கலாம் நாளைக்கெல்லாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. வெயிட்டு செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தண்ணி குடிச்சிட்டு ஒரு சின்ன கப்பு டீ எடுத்திருந்தேன். நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரச்சில் அவகோடா பார்த்தேன். எங்கள் ஊர்லேருந்து அவகோடா அவ்வளோவா கிடைக்காது, எங்கேயாவது ஒரு முறை பார்த்தா உண்டு. இது வந்து திருவனந்தபுரத்துலேருந்து வர்றப்போ நான் பார்த்தேன். அங்கே சிட்டியில் பார்த்தனால சரி அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒன்று வந்து 83 ரூபா அதில் இருக்கு இல்லையா, அது இவ்வளவும் 83 ரூபா. ஒரு ஆசைக்காக வாங்கினேன். நம்மளுக்கெல்லாம் இது நம்ம பட்ஜெட்டுக்கு சரியாகாது. 2 எக்கும் ஆம்லேட் போட்டுட்டு கொஞ்சம் சம்மந்தி இருக்கு இல்லையா, சம்மந்தியும் வச்சு நான் சாப்பிட்ருந்தேன். ஒரு அவகோடாவும் வச்சு சாப்பிட்ருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து லஞ்ச் எடுத்திருந்தேன். ரொம்ப கிரேவிங்ஸாக இருந்துச்சு. காரணம் பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரப்போகுது, அது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா டிப்ரெஷன், ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கனால தான் அந்த மாதிரி கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் வந்து பொதுவாகவே சிலர் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா. நான் மன அழுத்தம் வரப்போ நல்லா சாப்பிட்ற ஒரு ஆள். இப்போ டயட்டில் இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் டயட்டை விட்டு வெளியே போய் ரொம்ப சீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் லைட்டாக டயட்டில் வந்து சின்னதாக சீட் பண்ணுற மாதிரி ஒரு மீல் எடுத்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து சீட் மீல் மாதிரி இருக்காது, கண்டிப்பாக வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு, சோம்பு தான் போடணும், போட்டு தாளிச்சிட்டு வந்து பெரிய வெங்காயம் கறிவேப்பிலெல்லாம் போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து வந்து இந்த மசாலாவை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெசிபி வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் தான் இன்றைக்கும் செஞ்சுருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டயட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். சரியா, இதை வந்து மூடி போட்டு இதை நல்லா வதக்கிக்குவோம். இது வந்து இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பொதுவாகவே நான் வந்து டிப்ரெஷனாக இருக்கிறப்போ நல்லா சாப்பிடுவேன். நான் டயட்டை விட்டு வெளியே போக முடியாது. அப்போ டயட்டில் ஏதாவது ஃபுட் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி சமைச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஏதாவது பிள்ளைக்கும் கொடுக்கலாம், பாப்பாவும் இருக்கா இல்லையா, அவளுக்கும் கொடுக்கலாம், அவளுக்கும் பிடிச்ச மாதிரி சமைக்கணும்னு இதை செஞ்சுருந்தேன். அவளுக்கு ஆயில் ஃபுட் அதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் கொடுக்கக்கூடாது, பட் இது கொடுக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். இப்போது ஊற போட்டு வேக வச்சு வச்சுருந்த பச்சை பட்டாணி, ஒரு 3/4 பாகம் நல்லா வெந்திருக்கு இந்த பச்சை பட்டாணி. அந்த பச்சை பட்டாணியை போட்டுக்கிறேன். இதையும் போட்டுட்டு இதையும் ஃபஸ்ட்டு அந்த நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் வதக்கிட்டு இது கொஞ்சம் வேகிற வரைக்கும் நம்ம விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் மசாலா பார்த்திங்கன்னா வந்து மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா நம்ம வந்து இது சிக்கன் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் இதில் மசாலா அப்படின்னு சேர்க்குறது. வெங்காயம் சேர்க்குறப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்துக்கலாம். நானும் என்னோடய குழந்தைங்களும் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டோம். அந்த பச்சை மிளகாலாம் இருந்துச்சுன்னா கடிச்சிட்டோன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். அது குழந்தைங்களும் அதே மாதிரி ஆயிட்டாங்க, என்ன மாதிரியே சாப்பாடு விஷயத்தில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்களும் அது சாப்பிட மாட்டாங்க. அதனால் நான் சேர்க்குறது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்றது உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த மசாலா எல்லாம் போட்டுட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். இது வந்து நல்லா ட்ரையாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லலை இல்லையா, நான் வந்து சமோசா சாப்பிடணுன்னு தோணுச்சு. நேற்று அவள் கேட்டிருந்தா, கடையிலேருந்து நான் வாங்கி கொடுக்கல. அதனால் சமோசா மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க, நமக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். கோதுமை மாவில் தான் பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம சப்பாத்தி கல்லில் வச்சு திரட்டி எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த பூரி ப்ரெஷ் பண்ணுதா இது இருக்குன்ட்டு அதில் வச்சு நான் ப்ரெஷ் பண்ணி எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி 2 பாகமாக நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு வந்து சமோசா மடக்கிறதுக்கு வராது, அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், கையால் எனக்கு வர்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வரும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சமோசாலாம் நல்லா பண்ணுவீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். பொதுவாகவே இந்த ஆயில் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப வீட்டில் சமைக்க மாட்டேன். அதை எப்படி ஹெல்த்தியாக பண்ண முடியும்னு பார்த்து நான் செய்வேன். இப்போ வந்து இந்த மாதிரி சமோசாவுக்கு நம்ம மடக்கும் இல்லையா, அந்த மாதிரி இதை மடிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபில்லிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபில்லிங்ஸை வச்சு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது வந்து நம்ம இந்த பூரி ப்ரெஷரில் வைக்கிறனால தான் இது இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி குலைவாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதுவே வந்து நீங்கள் பூரி சப்பாத்தி கல்லில் போட்டு மாவு போட்டு நீங்கள் திரட்டி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும்.
இப்போ இதில் வந்து மசாலாவை ஃபில் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை எல்லா சைடும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். இப்படி கை வச்சு அழுத்தி கொடுத்தோன்னாலே போதும். நம்ம இதுக்காக தனியாக எதுவும் பண்ண வேண்டாம். அழுத்தி கொடுத்துட்டு இதை வந்து அப்படியே நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு சமோசா மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் டிசைனு. ஆனால் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து நிஜமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதில் நான் வந்து லஞ்சுக்கு இன்றைக்கி இது தான் எடுத்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படியெல்லாம் சாப்பிட்றப்ப தான் டயட்டும் கொஞ்சம் போர் அடிக்காமல் இருக்கும் நமக்கு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டயட்டே வந்து ஒரு வித சலிப்பு தன்மையாக இருக்கும். ஏன்டா இந்த டயட்டுக்குள்ளே வந்தோம், நம்மளால் நமக்கு பிடிச்ச எதுவும் சாப்பிட முடியலையே, அந்த மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். அதனால தான் நான் பொதுவாக இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றது. சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகாதுன்னு. அப்படி கிடையாது. நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கிறீங்க, அதை எப்படி சமைச்சு எடுக்கிறீங்க, அதில் என்னென்ன சேர்க்குறீங்க, இதெல்லாம் சேர்ந்தது தான் உங்களோட வெயிட் லாஸு. சரியா? ஸோ அதனால் நம்ம வந்து உருளைக்கிழங்குக்கு பதிலாக பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். அது ப்ரோட்டீன் தான். ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்காக டெய்லி சமைச்சு நம்ம அதை சாப்பிடணும்னு இல்லை. ரொம்ப கிரேவிங்ஸாக இருக்குது, டயட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அப்போது வந்து டயட்டையும் அது பாதிக்காது. நீங்கள் திருப்தியாக சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். நமக்கு பிடிச்சதாக சாப்பிட்டோம்ப்பா, இந்த டயட் நமக்கு போர் அடிக்கலை அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். அதுக்காக தான் இதை நான் செஞ்சு இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் செய்கிறதுனால தான் இவ்வளோ வருஷம் ஒருத்தங்களால் டயட் ஃபாலோ பண்ண முடியுதுன்னா அதுக்கு காரணம் அது மட்டும்தான். சரி, இப்போ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த இட்லி தட்டில் தண்ணி ஊற்றி, இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டை மட்டும் மேலே வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சமோசா ஃபில்லிங்ஸ், இதை வந்து நம்ம இதில் வைக்க வேண்டியது தான். அடுக்கி வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. ஆயிலில் வந்து இதுவே நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். இல்லை அவனில் வச்சு க்ரில் பண்ணி எடுக்கலாம், எப்படி வேணால் எடுக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஸ்டீம் பண்ணி எடுத்துருந்தேன். ஸ்டீம் பண்ணி எடுக்கிறப்போ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து டயட்டை பாதிக்காது, இன்னொரு விஷயம் வந்து சாப்பிட்றப்போ அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை எனக்காக செஞ்சு பார்த்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அந்த திருப்தி ரொம்ப திருப்தியாக இருக்கும். ஐயோ நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ருக்கோம். அந்த டேஸ்ட்டே வந்து வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றத விட இது ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றப்போ இன்னும் ஒரு படி மேலே அதோட டேஸ்ட் இருக்கும். அதுவும் ரொம்ப நாளாக டயட்டில் இருந்து ரொம்ப நமக்கு பிடிச்ச உணவுகளெல்லாம் சாப்பிடாம இருந்து இந்த மாதிரி எப்போது ஒரு முறை செஞ்சு சாப்பிட்றப்போ அந்த ஃபீலே தனியாக இருக்கும். நான் அடுத்த வெயிட் லாஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்வீட்டு கூட கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் இனி பண்ண வேண்டியது இருக்காது. அதை வந்து கொஞ்சம் பொறுமையாக நான் குறைக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி செய்யலாம் அப்படின்ட்டு அதில் நிறைய ரெசிபி ஷேர் பண்ணுவேன். ஸ்வீட் ரெசிபி கூட அதில் வரும் எனக்கு. ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து கொஞ்சம் நிறையவே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் அப்போ வந்து 2 தட்டிலையாக வச்சு இதை வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட லஞ்சு ரெடி ஆகிடுச்சு. பப்ஸ் மாதிரியும் இதை நம்ம மடக்கி வச்சு சாப்பிட்லாம். நான் வெயிட் லாஸில் பப்ஸு கூட சேர்ந்து சாப்பிட்ருக்கேங்க. உண்மையாக சொன்னால் அந்த ரெசிபியும் உங்களுக்கு சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கும். என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ரெசிபி. நான் சீக்கிரம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான், இதுலேருந்து ஒரு 4 பீஸ் இன்றைக்கி எடுத்திருந்தேன். நம்ம சப்பாத்தியெல்லாம் சாப்பிட்ற மாதிரி தான். இது சின்னதாக தானே நம்ம ரோல் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால ஒரு 4 சாப்பிட்லாம். ரொம்ப பெருசாக நம்ம சப்பாத்தி அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 2 தான் சாப்பிட முடியும். ஸோ இவ்வளோ தான் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் மறுபடியும் ஒரு கப்பு டீ எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து ஒரு ஆப்பிளும் ஒரு கொய்யாவும் எடுத்திருந்தேன். இன்றைக்கி வந்து காலையில் 2 நாளாக இருக்கிற அலைச்சல் எனக்கு காலையில் சுத்தமாக முடியலை. ரொம்ப டயர்டாக நான் படுத்துட்டேன். அதனால் காலையில் எக்ஸசைஸ் பண்ணலை. கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாளாக எக்ஸசைஸே அப்படியே போகுது. நேற்று வந்து நிறைய தூரம் நடந்தேன். அதனால் வாக்கிங் ஃபில் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் வெளியே போக முடியாது வாக்கிங். ஏன்னா இங்கே மழை பயங்கரமாக இருக்குது. அதனால என்ன பண்ணுவேன்னா மாடிப்படி இருக்கு இல்லையா, அது ஒரு 10-15 ஒரு 20 முறைக்கு மேலே ஏறி இறங்குவேன். ஒரு 1/4 மணி நேரம் ஏறி இறங்கினோன்னா நடக்கிறது அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அது டெய்லி பண்ண முடியாது. மூட்டு வெளியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிடுவேன். என்னோடய ட்ரெயினர் எனக்கு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. வாரத்தில் 3 நாள் மாடிப்படி ஒரு 1/4 மணி நேரம் ஏறி இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் செய்கிறேன். நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளையோட வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பாய்.